உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் தற்போது வெகு விமர்சையாக இப்போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அமைச்சர் மூர்த்தி எமது வேந்தர் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். சிறப்பா இருக்கு, ரொம்ப சிறப்பா நடவடிக்கை இருக்கிறதுல ஜல்லிக்கட்டு முதலமைச்சருடைய ஆணைக்கிணப்ப எல்லா மாவட்ட நிர்வாகம், மாநகர் நிர்வாகம், காவல்துறை, மாவட்ட நிர்வாகம்லாம் சேர்த்து எல்லா துறையும் சேர்த்து ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு செஞ்சு சிறப்பாக அந்த ஜல்லிக்கட்டு நடக்கும். பரிசு பொருள்கள்லாம் எப்போ எந்த மாதிரி எல்லாரும் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, என்ன பரிசு பொருள் எல்லாம் கொடுக்குறாங்க. முதலமைச்சர் சார்பில் சிறந்த மாடுக்கு இது டிராக்டரு, சிறந்த வீரருக்கு துணை முதலமைச்சர் சார்பில் ஒரு காரு, தங்க நாணயங்கள், சைக்கிளு, அது மாதிரி எல்லோரும் நிறையா கொடுத்துருக்காங்க. பரிசு எல்லா மாடுக்கும் கொடுக்குறாங்க. சென்ற முறையோட எத்தனை மாடுகள் எக்ஸ்ட்ரா மாவட்ட நிர்வாகம் 1100 மாடு அவுக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அது வேகமாக வரும். இது வரைக்கும் 300க்கு மேலே தாண்டி இருக்கு.